நைட்டே இப்படி ஃபிளாட் ஆயிருந்தானா இப்படிலாம் நடந்திருக்குமா? எழுந்துரு, ஃபீல் பண்ணாத. சிகரெட் குடுறா. ஓ, இது வேற ஆரம்பிச்சிட்டியா? நேத்தே நினைச்சேன் இப்படி ஏதாவது கலாட்டா நடக்கும்னு. எப்படி? ஆமா, வண்டியை கொண்டா சர்ன்னு ரிவர்ஸ்ல இடிச்சியே, அப்பவே நினைச்சேன். எது? வண்டியை நான் இடிச்சேனா? ஆமா. ஏன் போதையில ஐயா அதை கூட மறந்துட்டீங்களா? ப்ரூஃப் இருக்குதுமா, வா வந்து அந்த இடிச்ச வண்டியை வந்து பாரு. வா அங்க பாரு, பேக் பூரா காலி. நீ இடிச்சதுதான். ஏய், இங்க பாருங்க, நேத்து போட்டுட்டு இருந்த Dress இந்த கட்டில் கீழே எப்படி வந்துச்சு? ஏண்டா எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப இல்லன்னு சொன்னா எப்படா? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு ட்ரெஸ்ஸை கூட மறைச்சு வச்சிருக்க. இவ்வளவும் பண்ணிட்டு உங்க அப்பா முன்னாடியே நடிக்கிறியே, சூப்பர் ஆர்டிஸ்ட் மானி. இனிமே இந்த தண்ணியை அடிக்க கூடாதுடா. என்ன நடக்குது என்ன செய்யறோம்னு தெரியாம இருக்கிறதுக்கு அந்த கர்மத்தை எதுக்கு குடிக்கணும்? சரி விட்றா, இதெல்லாம் பெரிய விஷயமா? நீயாவது பரவாயில்ல, கடைசியில வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன். நான் நேத்து அவன் கொடுத்த பீர் அடிச்சுட்டு எதிர் வீட்டுல போய் படுத்துட்டேன்டா. ஐயா, ஜோக் அடிக்கிற நேரமா அது? அப்ப சீரியஸா ஒன்று சொல்றேன், கேக்குறியா? சொல்லு. உங்க ஆளுக்கு முதல்ல போன் பண்றேன். Hello. ஹலோ, ஐம் சாரி மா. You bloody! How dare you? எனக்கு ஃபோன் பண்ணதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? ப்ளீஸ் 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 ஃபோனை வச்சிடாதமா ப்ளீஸ். ஏன் மேல சத்தியமா ஐ ரியலி லவ் யூ. அப்புறம் ஏன்டா இப்படி பண்ண? தெரியலையே, நான் ஏன் இப்படி பண்ணேன்னு எனக்கே தெரியல. தெரியல. பட் ஒன் திங், சத்தியமா இனிமே தண்ணி அடிக்க மாட்டேன். ப்ளீஸ், நடந்ததுக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டா. ஓகே. ஐம் சாரி பா. ஓகே. ஐ லவ் யூ டா. ஓகே. யூ லவ் மீ? வேற வழி? என் மேல என்ன கோவமா? பின்ன அவ்வளவு சீக்கிரம் போயிடுமா? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு சாரியா சாரி. ஓகேப்பா, நான் உன்னை உடனே பார்க்கணும். இப்போ நான் அங்க வரேன். ஐயோ, நீங்க வந்த உடனே கொன்னே போட்டுருவாங்க. பரவாயில்ல, நான் அங்க வரேன். என்ன விளையாடுறியா? உன்னை உடனே பார்க்கணும்னு தோணுதுமா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே, do one thing. இங்க வேண்டாம், நீ என் கசின் பூஜா வீட்டுக்கு வந்துடு. எந்த பூஜா? அதான் நிச்சயதார்த்தத்துல உன்னே பார்த்து சைட் அடிச்சிட்டு இருந்தால, அவ வீட்டுக்கு தான். சொல்லு. அப்பா அண்ணன் எல்லாம் வீட்ல தான் இருக்காங்க. அவங்க போன உடனே நான் எப்படியாவது சமாளிச்சுட்டு வந்துடுறேன். அட்ரஸ் நோட் பண்ணிக்க. Yes. Oh, hi. How are you? Fine, thank you. And you? I'm fine. Come in, come in. இப்பதான் ஃபோன் பண்ண திவ்யா உன்னை வெயிட் பண்ண சொன்னா. Sit down. என்ன சாப்பிடுற? காஃபி, டீ இல்ல அண்ணன் திருட்டுத்தனமா வாங்கி வச்சிருக்கான், அதை கொண்டு வரவா? என்ன? பிராண்டி. ஏமா தாயே, காஃபியே கொண்டாமா, போதும். நைட்டு நடந்த கூத்தெல்லாம் கேள்விப்பட்டேன், அதான் ஜோக் பண்ணேன். ஐயோ, வெயிட் பண்ணு, குளிச்சிட்டு வந்துடுறேன். என்ன டைம் பாக்குற? இன்னைக்கு லீவ் இல்ல, ஃபேஷியல் பண்ணிட்டு இருந்தேன், அதான் லேட். இல்லனா 7 மணிக்கே குளிச்சிட்டு இருப்பேன். இங்க மேகசின்ஸ்லாம் வச்சிருக்கேன், வேணா எடுத்துக்கோ. You can read it. You, what are you doing here? டைம் பாஸ். விஷ்ணு, கீழே போய் உட்காரு. I will come down. மனசு வரலையே. ஏன் தெரியுமா? உன் தாய்ஸ்ல இருந்து உன் லிப்ஸ் வரைக்கும் இன்ச் பை இன்ச் என்ன அப்படியே சுண்டி இழுக்குது. You know something? You're more beautiful and sexy than Divya. This is too much. நீ திவ்யாவை கட்டிக்க போறவ. Mind it. அதனால என்ன? நான் திவ்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளோட மட்டும் இருக்கணும்னு லாவா? இன்கேஸ் அவ என்ன கல்யாணம் பண்ணிக்கலன்னா my next choice is you.
not only my cousin, she's my best friend. அவ உனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம், ஆனா அவ ஃப்ரெண்ட்ஸ்லயே நீ தான் பெஸ்ட் அப்படின்னு போய் சொல்லுவேன்னு பாத்தியா? கம் 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 கம். No, please, வேண்டாம். Just 10 minutes. உனக்கு தெரிஞ்சதா என்ன நடக்கும் தெரியும்ல? சொல்லாத. Sorry, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்ல. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களை பார்த்துப்பேன். பாத்தியா, ஒரு ஸ்டேஜ்க்கு மேல உனக்கே மூடு வந்துருச்சு பாரு. எவ்வளவு திமிருடா, என்ன நெஞ்செடுத்த உனக்கு? டேய், அசிங்கமா இல்ல உனக்கு? டேய், எவ்வளவு கொழுப்பு இருந்தா அப்படி செய்வ? ரேப் பண்றது கூட பெரிய தோம் தெரியுமா உனக்கு? தெரியுமா? தெரியுமா? பாரு, என்ன வேலை செஞ்சு வந்திருக்க பாரு. டேய், ஒரு பொண்ணு கிட்ட லவ், இன்னொரு பொண்ணு கிட்ட செக்ஸ்டா? டேய், உன்னை கொன்னாலே ஆத்திரம் அடங்காதுடா. என்ன தப்பு செஞ்ச உன்னை மதிச்ச பாரு, அந்த திமிருடா, அந்த திமிருடா. ஆனா இதுக்கு மட்டும் மன்னிப்பே இல்லடா. டேய், சும்மா டேய், ஒரு பொண்ணை கெடுக்க பாத்தியடா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை நாசம் பண்ண பாத்தியடா. மேல இருக்கிற கோவம் உங்க பையன் மேலயா உங்க மேலயா? அப்பா, அப்பா, உங்க மேல சத்தியமா சொல்றேன்ப்பா, நான் எதுவுமே செய்யலப்பா. நான் அந்த பொண்ணு வீட்டுக்கு போனது உண்மைதான். ஆனா அங்க என்ன நடந்தது, எனக்கு இப்ப என்ன நடக்குது, எதுவுமே புரியலப்பா. என்ன நம்புங்கப்பா, நான் சொல்றதெல்லாம் உண்மைப்பா. அப்படிப்பட்ட பையன் இல்ல டாக்டர் என் மகன். இந்த மாதிரி எல்லாம் தப்பு செய்யறவனும் இல்ல. செய்யறதெல்லாம் மறந்து போகுதா, தெரிஞ்சு செய்யறானா தெரியாம செய்யறானா, எதுவுமே எனக்கு புரியல டாக்டர். நீங்க தான் அவனை செக்அப் பண்ணி உண்மையை சொல்லணும் டாக்டர். பட் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுங்க. இந்த விஷயம் என் மகனுக்கு தெரியக்கூடாது. இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், உங்க நர்சிங் ஹோமுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன். வேற ஏதாவது ஜெனரல் செக்அப் பண்ற மாதிரி இந்த செக்கப்பை நீங்க பண்ணணும். ஏன்னா அப்பா நமக்கு பைத்தியம்னு நினைச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சா அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான் டாக்டர், ஃபீல் பண்ணுவான் டாக்டர். காலையில இதே மாதிரி தான் ஒரு கேஸ் வந்தது. பையனுக்கு பைத்தியம் தெரிஞ்சதுன்னா எங்க அப்பா ரொம்ப வருத்தப்படுவாரு, அதனால தயவு செய்து சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து இங்க செக்அப் பண்ணிக்கிறாரு. அங்க பாருங்க. எல்லா டெஸ்ட்டும் முடிஞ்சு போச்சு. இதுதான் ஃபைனல் டெஸ்ட். இது ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாகவும் இருக்கலாம், செலக்டிவ் அம்னீஷியாவாகவும் இருக்கலாம். இந்த மாதிரி கேஸில் அவங்க ஒவ்வொரு நேரத்தில் என்ன செய்கிறாங்களோ அடுத்த நிமிஷமே மறந்துடுவாங்க. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எலக்ட்ரோ கன்வல்ஷன் தெரப்பி, ECPன்னு சொல்லுவாங்க. அது ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். யூ மீன் ஷாக் ட்ரீட்மெண்ட்? எஸ். நோ நோ டாக்டர், நோ ஷாக் ட்ரீட்மெண்ட். அவன் தாங்க மாட்டான். முதல்ல நான் அதை தாங்க மாட்டேன் டாக்டர். பிகினிங்ல மெடிசின்ஸ் கொடுத்தும் கியூர் பண்ணலாம், ஆனா திடீர்னு சீரியஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. சீரியஸ் ஆகாம நான் பாத்துக்கிறேன். அவனை வெளியே அனுப்புனதானே இப்படி எல்லாம் நடக்குது. வீட்டில் வச்சு நானே பாத்துக்கிறேன். எஸ் டாக்டர், ஐ வில் டேக் கேர்.